தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கான 25% இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்டுள்ளதா என்பது குறித்து அதிகாரிகள் திடீர் ஆய்வு நடத்தினர். மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தின் கீழ் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழை மாணவர்களுக்கு தனியார் மற்றும் சுயநிதி பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இந்நிலையில் இந்த சட்டம் கோவை மாவட்டத்தில் முழுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை அறிய முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து கோவையில் உள்ள தனியார் மற்றும் சுயநிதி பள்ளிகளில் முதன்மை கல்வி இயக்குநர் தலைமையில் 10 குழுக்கள் அமைக்கப்பட்டு வியாழக்கிழமை முதல் அதிகாரிகள் தங்களுடைய ஆய்வை துவக்கினர். 4 ஸ்கூல்ல நாங்க 3வது ஸ்கூல் பார்க்கிறோம். அரசாணை 60 ஃபாலோ பண்றாங்களான்னு பார்க்கறது முதல் கட்டம். இரண்டாவது இலவச கட்டாய கல்வி சட்டத்தின்படி 20% இடஒதுக்கீடு பின்பற்றாங்களா அப்படின்னு நாங்க பார்க்கிறோம் மேடம். மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்தாத பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.